Download Decathlon app, purchase above rupees 6,000 to win 1.2 lakh gift cards. ஆனந்த் சார் வீட்டில் வந்து நார்மலாக ஆனந்த் சார் இருந்தால் ரொம்ப சாமான்லாம் நிறைய இறஞ்சி கிடக்கும். ஸோ தென் யூ நோ ஆனந்த் இஸ் அட் ஹோம். ஸோ எல்லோரும் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, ஹனிமூனுக்கு யாராவது செஸ் டோர்னமெண்ட் போவாங்களா. பின்னாடி நான் உட்காந்துட்டுருப்பேன், நான் தூங்கி போயிடுவேன். சடனாக எல்லோரும் கை தட்டுவாங்க, நான் கண்ணை முடிச்சு பார்த்தா ஆனந்த் சார் வந்து ஸ்டேஜ்லேருந்து ஏறி போயின்ட்டுருப்பார். ஸோ ஐயோ கேமே முடிச்சுட்டு இப்போ என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் சொன்னேன் ஆளுக்கிட்ட, கேம் முடிச்சப்பறம் நான் போய் லேடிஸ் டாய்லெட்டில் ஐ வில் வெயிட் ஃபார் யூ. ரூம்குள்ளே வந்து கேட்டார், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட சொல்கிறதா இல்லை, நான் சொன்னேன்னா நீ ரொம்ப கேள்வி கேட்பேன், உன் கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு. ஆனால் நீ ஏதோ பண்ணுற, அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் மேட்சை ஜெயிச்சேன்னா கிரெடிட் வில் கம் டு யூ, நான் ஜெயிக்கலைன்னா ஐ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அட் தட் மூமெண்ட் ஐ ஃபெல்ட் ரியலி வெரி வெரி ஹாப்பி தட். Then he turned around and said, sir, இதெல்லாம் I know how to do. If you have any ideas about chess, that time you advise me. So I said, see, so much if I knew about chess, you think I would have married you? நானே ஆடி இருக்க மாட்டேன், அது முடியலன்னா உங்ககிட்ட மாட்டின்னு இருக்கேன்னு. பிஹைண்ட் உட்ஸ் ஏர் பிரசன்ஸ் எதிர்நீச்சல் வித் உங்கள் நவநீத். இன்றைக்கி நம்மளோட எதிர்நீச்சலில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணா ஆனந்த் மேம் கூட தான் பேச போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் இருக்குது செஸ் பற்றி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் சார் பற்றியும். வணக்கம் மேம். மேம், எனக்கு இந்த கேள்வி உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்கணுன்னு இருந்தது. ஒரு சாம்பியனோட வீடு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு களை கட்டின ஒரு வீடாக இருக்கும். ஆனந்த் சார் வீட்டில் எப்படி இருப்பார், இந்த வீடு எப்படி இருக்கும்? ஆனந்த் சார் வீட்டில் வந்து நார்மலாக ஆனந்த் சார் இருந்தால் ரொம்ப சாமான்லாம் நிறைய இறஞ்சி கிடக்கும். ஸோ தென் யூ நோ ஆனந்த் இஸ் அட் ஹோம். நிறைய நார்மலி லக்கேஜ் திறந்து கிடக்கும், துணி கிடக்கும், இங்கங்கே செஸ் புக்ஸ் இங்கங்கே கிடைக்கும். ஸோ நார்மலி அவர் ட்ராவல்லேருந்து வந்தால் முதல் நாள் ஹீல் ஹேவ் டு ஃபைண்ட் ஆல் இஸ் திங்ஸ் தட் ஹவ் பீன் க்ளீன்ட். அண்ட் அவர் போகிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஜென்ரலி அவர் வீட்டில் இருந்தாலே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவர் நிறைய ட்ராவல் பண்ணுறார். ஸோ அவர் வீட்டில் இருந்தால் எல்லாருக்குமே ஒரு ஹாலிடே மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் டெய்லி நல்ல சாப்பாடு கிடைக்கும், டெய்லி ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ போத் மை சன் அண்ட் மை செல்ஃப் வி ரியலி லுக் ஃபார்வர்ட் டு ஹேவிங் ஹிம். ஓகே மேம், செஸ் அண்ட் ஆனந்த் சார் ஒரு லாங் ஜேர்னி. அது வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு ஜேர்னி. இட் இஸ் பீன் லைக் நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ இந்த ஜேர்னியில் உங்களோட பார்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஐ திங்க் என்னோட பார்ட் இன் ஹிஸ் ஜேர்னி எங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து. ஸோ 1996 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. முதல்ல எனக்கு கல்யாணம் நடந்தப்போ எனக்கு செஸ்ஸை பற்றி ரொம்ப தெரியும் நான் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன உடனே தான் என் பிரதர் வந்து அவர் கொஞ்சம் ஆடுவார். ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு செஸ் போர்ட் கொடுத்துட்டு சொன்னார், அட்லீஸ்ட் இது என்ன கலர்னு உனக்கு புரியணும்னு எனக்கு ஒரு செஸ் போர்ட் கிஃப்ட் பண்ணார். ஸோ அந்த டைமில் எனக்கு அவ்வளோ செஸ் எல்லாம் தெரியாது. ஸோ இன்ஃபேக்ட் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3rd day சப்போசிட்லி ஆர் ஹனிமூன் நாங்கள் வந்து ஒரு செஸ் டோர்னமெண்ட்டுக்கு போனோம் ஜெர்மனியில். ஸோ எல்லோரும் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, ஹனிமூனுக்கு யாராவது செஸ் டோர்னமெண்ட் போவாங்களா, டெஃபினட்டாக அவர் நல்லா பண்ண போகிறது இல்லைன்னு. அப்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீ நல்லா பண்ணுறியோ இல்லையோ எனக்கு திட்டு வாங்காடிக்கு பார்த்துக்கோ. ஸோ ஆக்சுவலி ஹி வன் த டோர்னமெண்ட் அண்ட் ஹி ஹேட் அ வெரி குட் ரன் ஆஃப்டர் தட். டாட்மண்ட், கரெக்ட். ஆனால் அந்த டோர்னமெண்ட்டில் வந்து எல்லாரும் செஸ் பிளேயர்ஸ் அண்ட் மெனி ஆஃப் த வைஃப்ஸ் ஆர் ஆல்சோ செஸ் பிளேயிங் வைஃப்ஸ். ஸோ அவளுக்கு செஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஐயோ யாராவது நம்மளை ஏதாவது கேள்வி கேட்டோன்னா நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம், நம்மளுக்கு செஸ்ஸை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு. ஸோ நான் டெய்லி இந்த டோர்னமெண்ட் ஹால் வந்து நல்லா டார்க்காக இருக்கும், நல்ல கூலாகவும் இருக்கும், அதுவும் நல்ல ஸ்ப்ரிங் டைமாக வெரி நைஸ் வெதர். ஸோ நான் பின்னாடி நான் உட்காந்துட்டுருப்பேன், நான் தூங்கி போயிடுவேன். சடனாக எல்லோரும் கை தட்டுவாங்க, நான் கண்ணை முடிச்சு பார்த்தா ஆனந்த் சார் வந்து ஸ்டேஜ்லேருந்து ஏறி போயின்ட்டுருப்பார். ஸோ ஐயோ கேமே முடிச்சுட்டு இப்போ என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் சொன்னேன் ஆளுக்கிட்ட, கேம் முடிச்சப்பறம் நான் போய் லேடிஸ் டாய்லெட்டில் ஐ வில் வெயிட் ஃபார் யூ, யூ கம் அண்ட் கால் மீ, ஐ வில் கம் அவுட், ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு ஆஸ்க் மீ கொஸ்டின். ஸோ ஆனந்த் ஃபஸ்ட் டே ஹி கேம், செகண்ட் டே ஹிம் கேம். நீ 3rd day ஹி செட், சும்மா லேடிஸ் டாய்லெட்டில் வந்து நின்னா எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறேன், உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல. ஸோ ஒரு மாதிரி தட் வாஸ் வேர் த பிகினிங் ஸ்டார்டட். பட் ஒரு 1 yearக்குள்ளே, ஏன்னா நான் நிறைய ட்ராவல் பண்ணேன் அவரோட, ஆல்மோஸ்ட் எவ்ரி சாம்பியன்ஷிப், எவ்ரி டோர்னமெண்ட். அண்ட் அத்தனை க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து வென் யூ வாட்ச், definitely you learn a lot, much more than, and you get a complete view, not only as a player but as a husband,
but as a what is required as a sports person, so you get the complete panoramic view, which I think everybody else might get only one part of it. So அந்த விதத்தில் I would say I have been very fortunate to be able to have seen him at such close quarters, achieve his greatest moments, and also I've been through him through his not so very great moments also. So அந்த விதத்தில் I would say my life has been very rich. ஸோ ஆனந்த் சாரோட டிபேட்ஸ்லாம் நடக்குமா உங்களுக்கும் ஆனந்த் சாருக்கும்? ஜென்ரலாக ஆனந்த் சார் வந்து அவர் ரொம்ப ப்ராக்மேட்டிக். அவருக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் ஜெயிக்க போகிறதில்லைன்னு தெரிஞ்சால் அவர் அதில் என்டர் பண்ண மாட்டார். அதனால அந்த விதத்தில் லாட்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் ப்ராக்மேட்டிசம். இன்ஃபேக்ட் கல்யாணம் ஆன புதுசில் நான் நிறைய வாட்டி ஏதாவது சொல்லுவேன், அவர் மறந்து போயிடுவார். அது ஏன்னா செஸ்ஸில் அந்த இது இருக்குன்னு. ஸோ நானும் நைஸாக சொல்லுவேன், அன்றைக்கி நான் சொன்னேன் ஞாபகம் இல்லையான்னு. ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அவர் சொல்லுவார், அப்படி நீ சொன்னேன் எனக்கு ஞாபகமே இல்லையே. ஸோ அப்புறம் அவருக்கு புரிஞ்சு போயிடுத்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சும்மா சொல்லின்னு இருக்கேன்னு. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணி அதில் ஏதி வச்சுட்டு இருந்தார். ஸோ ஐ டென்ட் நோ திஸ். ஒரு நாள் சொன்னேன், அன்றைக்கே நான் சொன்னேன்னு தெரியல. சரி இல்லை நீ அன்றைக்கி இது சொல்ல, அன்றைக்கி நீ வேறு மாதிரி சொன்ன, நான் காமிக்கிறேன் நீ என்ன சொல்கிறேன்னு. ஸோ in a way it was very humorous for me because avlo idu panni solradhu correct date vechi place vechi he had written it. So then after that he said somehow enakku purinjadhu nee edu poi solra edu najan solra enakku solla theriyala adnala eedi vechinne ipo enakku purinjadhu nee edukalla nanna reel pudranu ipo purinjadhu. But generally nariya we don't argue because ena our life eppdina chess tournament bodu there's one Anand, there's another Anand who's not in a chess tournament. The tournament vara tension varum. So அந்த டைமில் நம்மளோட ஏதாவது ஆர்கியூமெண்ட் சீம்ஸ் வெரி ஸ்மால். அதுக்கு நான் சத்தம் போட மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் டெம்பர் இருக்கிற ஆள் நான் தான். ஏன்னா என் சன்னுக்கும் ரொம்ப டெம்பர் கிடையாது, என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப டெம்பர் கிடையாது. போத் ஆஃப் தெம் ஆர் வெரி சாஃப்ட் நேச்சர்ட் பீப்புள். ஸோ ஒன்லி ஒன் ஹூ ஆட்ஸ் மசாலா இன் திஸ் ஹவுஸ் இஸ் மீ. அண்ட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமா யூ பிகம் ஆனந்த் சாரோட மேனேஜரா, அது வந்து கோயின்சிடென்ஸாக நடந்ததா இல்லை பிளான் பண்ணி நடந்ததா? பிளான் பண்ணின்னு இல்லை. அவருக்கு வந்து இது நெதர்லாண்ட்ஸில் ஒரு டோர்னமெண்ட் இருந்தது. அது எப்படின்னா அந்த ஜெயிச்ச ஆள் வந்து 2 நாளுக்குள்ளே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஸ்விட்சர்லாண்டில் ஆடணும். அண்ட் the champion was waiting for them. So it was ஒரு மாதிரி unfair cycle that அது is part of chess politics. So அது ஜெயிச்சுட்டு within 2 days and அப்போ வந்து it was New Year's time. So இந்த டிக்கெட் கிடைக்கிறது எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அண்ட் திஸ் வாஸ் ஜஸ்ட் பிஃபோர் த இன்டர்நெட் ஏஜ். ஸோ அப்போது இன்டர்நெட் எல்லாம் கூட ரொம்ப வாஸ் நாட் காமன், மொபைல்ஸ் வர் நாட் காமன். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் 97. ஸோ அந்த டைமில் அண்ட் ஆனந்த் had played a tournament, ஒரு 1 month long tournament he had played and it was a very strenuous tournament. ஸோ at the end of that அவர் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பாயிண்டில் ஐ கைண்ட் ஆஃப் started helping him and அந்த tournament முடிஞ்சோன்னே ஆனந்த் somehow felt that this was much better arrangement that he had to only think about the chess and I could take care of everything else. நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒன் ஆஃப் த ரொம்ப கஷ்டமான ஒரு அப்டிக்கல்னு இருக்கும்ல, ஒரு மேனேஜராக நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்க கூடாது பட் ஐ ஃபேஸ்ட் இட் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்? ஐ திங்க் 2010 வந்து சார் played a match in Bulgaria against Vasilin Topalov who was from Bulgaria. ஸோ நிறைய பேர் சொன்னால் அந்த மேட்ச் ஆனந்த் ஆடக்கூடாது, ஏன்னா பல்கேரியாவில் ஆடினா யூனோ த அப்போனண்ட் வில் ஹாவ் நாட் ஓன்லி அ ஹோம் அட்வான்டேஜ் but there was some rumors about their gamesmanship. So Anand as usual was very pragmatic. He said enna irundhalum he is a chess player and a sportsman who's proud of his game. I don't think he'll want to beat me in that manner. Appdi poi if I play badly and lose, I can play badly in any country. And Anand that way he is very very practical in his approach, which makes it very easy to manage him. So in the tournament in the championship ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 days before normally you are expected to arrive. So like 6 days before we were traveling towards Bulgaria. So Frankfurt airport we saw in the TVs வந்து there was some volcano that had erupted and the ash was flying everywhere and flights were getting delayed. So we thought okay must be something small, எப்படியோ நாளைக்கு போய் சேர்ந்தா வேலை ஆச்சு. அப்புறம் காலங்கத்தால் 4:30 மணிக்கு நான் எழுந்தேன். அப்போது பார்த்தா there's a message saying our flight has been cancelled.
Then I started contacting each of the seconds, and all of them said the airports are closing. So whole Europe was just shut down because of this volcanic ash, because planes can't take off. And very soon trains started getting full. So we saw to it that ella seconds meet in Frankfurt, because that was our home base. So ellarum anga meet pannittu, and then the thing is, according to the legal contract, you are expected to play on the day mentioned, otherwise you lose your title. So when I was sitting in that bed, you know, kind of seeing what was to be done, suddenly it struck me that there is a clause called force majeure, which is act of God, which is a way that you can enforce that and ask for a day's postponement. So on the idea, and I was very proud of myself that I am not really a lawyer, but without any legal acumen whatsoever, that in the idea எனக்கு தோணித்து. So then I contacted the lawyer in Chennai. In fact, he was boarding a flight. So அவர் வந்து கிடுகிடுன்னு மொபைலில் எனக்கு டிக்டேட் பண்ணி I was able to enforce that, and thankfully because of that Anand got a 3-day postponement. அதுக்கப்புறம் we had to see how to reach Bulgaria. ஏன்னா there was no flights, no trains, nothing. Luckily somebody offered a luxury van. So we drove from Frankfurt to Sofia, which was like a 2.5-day trip through countries and roads that we had never thought we would cross, and it was an experience. And what was very nice about that whole experience, though it was very difficult conditions, ஏன்னா imagine நீங்கள் reach பண்ணோன்னா ஒரு world championship match ஆடணும், and உங்கள் rival has already reached and he is already well settled. So like the whole team never complained even once. They never said ஐயோ பஸ்ஸில் போனோமா இப்படி போனோமா. எல்லாரும் said we are not going to worry, we will start working, you tell us எந்த பஸ்ஸில் எப்படி ஏறணும், we will just get in. So luckily we had a nice luxury bus to ourselves. So throughout the journey they were talking, working, everything, while I was trying to get all the other logistics in place. So I think that experience was, in hindsight, and that Anand won the match, it was a very enriching experience. But there's one thing that really stood out for me. ஏன்னா அந்த டைமில் வந்து like 2 mobiles I was trying to call எல்லாம். ஸோ ஆனந்த் வாஸ் ஒர்க்கிங். ஸோ ரூம்குள்ளே வந்து கேட்டார், அவர் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட சொல்கிறதா இல்லை, நான் சொன்னேன்னா நீ ரொம்ப கேள்வி கேட்பேன், உன் கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு. ஸோ ஆனந்த் சார், சரி நான் இதுக்கப்புறம் உன்னை கேள்வி கேட்க மாட்டேன், ஆனால் நீ ஏதோ பண்ணுற, அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் மேட்சை ஜெயிச்சேன்னா credit will come to you, நான் ஜெயிக்கலைன்னா I take full responsibility. At that moment I felt really very very happy that it's very rare to find a husband who trusts a wife 100%. இன்ஃபேக்ட் நிறைய வாட்டி நான் ஆனந்த்கிட்ட சொன்னேன், நான் கொடுக்குற பேப்பர்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு சைன் பண்ணு. ஆனந்த் சார், நீ படிச்சேன்னா போகிறேன், நீ பார்த்தாச்சுன்னா போகிறேன், ஏன்னா எனக்கு தெரியும் நீ ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாம் நீ செக் பண்ணியிருப்பேன். ஸோ தட் ஹஸ்பண்ட் கேன் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஃபேத் இன் த ஒய்ஃப் இஸ், ஐ வுட் சே, a very proud feeling for me. ஓகே. ஸோ வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சொன்னீங்க அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு, அகிலோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்? Generally Akhil and him are like one gang, நான் வந்து one gang. So generally they play a lot, they play the fool a lot. So Anand will say, இந்த disciplining எல்லாம் நீ பண்ணிக்கோ, எனக்கு அதெல்லாம் வராது. But Akhil really looks up to Anand in a way that is very beautiful. So like Akhil also கொஞ்சம் செஸ் ஆடுவார். ஸோ இப்போ ஆனந்த் இஸ் பிளேயிங் சம் டோர்னமெண்ட்னால் நாங்கள் வெப்பில் பார்த்துட்டுருப்போம். ஸோ ஆனந்த் ஹில் டெல் மீ, அம்மா டுடே ஐ ப்ரே டு காட்மா. சார், ஓ அகில்மா யூ ப்ரேட், ஐ டோல் காட் மேக் மை அப்பா விண்ட். ஸோ அவர் ஃபைஸ் அகில்மா அப்பா ஒன் டுடே. ஸோ ஹில் கால் Anand, he'll say, அப்பா டிட் யூ see that roller checkmate pa, only with that you can get mate in one. So it's so nice, அவரோட அந்த லெவலில் பார்த்தது he wants to share with Anand. And then Anand said, did you see Kanna, in the end there was a rook on the board. Yes appa, the rook was attacking pa, but you ran away. Okay. So it is very beautiful to see this exchange. But Akhil understands what his father is, but அவருக்கு அவர் அப்பா வந்து playmate தான். ஸோ இந்த செஸ் அப்படிங்கிற ஒரு கேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ்ன்னு இருக்கும்ல, சர்டன் ரூல்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? Generally you try to behave in a way that is in the spirit of the game, that is the only இது. And generally Anand our career beginning லேருந்தே எப்போவுமே he has been very correct in his behavior, and I would say because of that sometimes it is not, career wise it might not have been the best decision, but as a human it was always the right decision. And I think அந்த வந்து credit நிறைய goes to his father and mother. ஏன்னா
இஃப் யூ சி நிறைய சில்ட்ரன் ஒரு சின்ன வயசில் நிறைய அச்சீவ் பண்ணிடுறா. ஆனால் அதுக்கு அடுத்த லெவல் அண்ட் அந்த எல்லாம் பண்ணிட்டும் நீங்கள் அதே மாதிரி பர்சனாக இருக்க முடிஞ்சதுன்னா definitely and the credit lot of it goes to his parents and more to the mother. ஏன்னா she not only was a parent but she also traveled a lot with Anand in his initial years. ஸோ நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க, ஆனந்த் வந்து சின்ன வயசில் எப்படி இருப்பார், அவர் கேம் தோற்றா எப்படி கோவம் வரும். ஸோ சில வாட்டி நானும் சொல்ல அந்த வயசுலேயும் சரி இந்த வயசுலேயும் சரி அதே மாதிரி தான் இருக்காருன்னு. ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் கிரெடிட் கோஸ் டு தெம். அண்ட் இப்போது எல்லாரும் சொல்கிறா will Akhil be like Anand? I think nobody should be like anybody else because definitely each one is an individual. But if you ask me, I would like Akhil to learn human qualities from Anand. That enna irnalum be yourself is so important, to be true to yourself. I think that is where Anand really excels. Ma'am, எந்த அளவுக்கு ஆனந்த் சார் கூட அப்ஸ்ல இருந்திருக்கீங்களோ அதே அளவுக்கு நீங்க டவுன்ஸ்லயும் இருந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. I think ஒரு sports person or any person who's in the public eye, the success is always very easy to take. And somehow you understand what will happen when you succeed. But when you hit a rock bottom, that adukapram what will happen, I think is very very difficult, because for a sports person they tend to internalize it a lot. You know, they are what that game has given them. So you take that away, it is very difficult. இப்போ ஆனந்த் சார் வந்து சென்னையில் 2013 he played the world championship with Magnus Carlsen. I would say that was by far the lowest point in his career and in his life. அது வந்து it was not Anand, it didn't seem like Anand at all in that world championship. But saying that, he had worked very hard. I don't think he has worked so hard for any world championship. I think our mindல வந்து இது எப்படியாவது நல்லா ஆடணும். ஏன்னா அந்த டைமில் அவர் ஃபார்ம் வந்து ரொம்ப நல்லா இருக்கல. See, also on that, when you are in a good form, that match should come. So then you are able to play to your best. Clearly, he was not in his best form at that time. So he understood that he had to compensate for his form by working harder. And ரொம்ப வேலை செய்தார். I was doing 13-hour days and like actually before the match, in fact, we told him just take a break because you are. So the match didn't go well at all. And generally எல்லாரும் சொன்னா, ஓ இதுக்கப்புறம் ஆனந்த் திரும்பி வர முடியாது, இதுக்கப்புறம் எப்படி ஆட முடியும். And I remember it was ரொம்ப difficult days-ஆ இருந்தது. ஏன்னா எல்லாரும் talking about Anand sir playing badly, Anand sir playing badly. So I remember ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் and then like ஒரு மாதிரி we wanted to shut out the outside world. ஏன்னா we didn't want, actually we had taken enough of it. So I remember அதுக்கப்புறம் we were in the bedroomல இருந்தோம் when like my son was much smaller, he was sleeping. So like I told Anand, good or bad, kadasila the family is only 3 of us, and in that family it doesn't matter if you're world champion or not world champion, it really doesn't matter. And then Anand said, yes, life will still go on. But what was most impressive about Anand is, and அது வந்து I think happened November endல. In March, he played the candidates, he won it and he challenged Magnus Carlsen almost immediately, which I think is a great attribute for a sports person. And as someone like Anand who doesn't talk much about himself or boasts about his game, I think it shines even brighter. அதே மாதிரி இப்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பற்றி பேசணும். ஸ்பெசிஃபிக்காக இந்த கேமில் வந்து யூ ஃபெல்ட் லைக் ரியலி பேட் அப்படின்னா இந்த 2013 கேம் தவிர வேறு ஏதாவது ஒரு கேம் இருக்கா? இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது. இப்போது லைக் ஒரு கெரியர் தட்ஸ் அ ஸ்பேண்ட் க்ளோஸ் டு 42 years. Definitely there is, you are going to win many more games, you will lose also few games. So every loss is hurting. ஏன்னா அந்த மோமெண்ட்டில் தெரியும், ஐயோ இப்போ லாஸ், இஃப் யூ லூஸ் அகேன், அன்றைக்கி ராத்திரி தூக்கமே வராது, சாப்பிட முடியாது, அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. ஆனால் என்ன இருந்தாலும் அடுத்த நாள் போய் மேட்ச் ஆடணும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் மூமெண்ட். அண்ட் நம்ம என்ன சொன்னாலும் அது ஆறுதலாக இருக்காது. ஏன்னா என்ன சொல்ல முடியும், நாளைக்கு பார்த்தாடு. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி 2003 இந்த மாதிரி ஆச்சு. ஆனந்த் லாஸ்ட் 2 games in a row. He was very angry and he started walking. அந்த காலத்தில் ஆனந்த் used to walk. அவர் நடக்க திறந்தாருன்னா கிலோமீட்டராக நடப்பார். நம்மளாம் அந்த குளிரில் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுன்னு பின்னாடி நம்ம வேற ஓடணும், எங்கேயா தொலைஞ்சு போயிட்டோன்னா, ஏன்னா எனக்கு தெரியாது எப்படி திரும்பி வருதுன்னு. ஸோ he kept on walking. ஸோ நானும் டன்னு I was going. So then like ஒரு இதில் வந்து டிராஃபிக் சிக்னலில் we had to stop.
ஸோ ஹீ லுக்ட் அட் மீ அண்ட் he said என்ன ஒன்றும் சொல்ல மாட்டியா நீ 1 ஹவராக சும்மா வந்துட்டே இருக்க. ஸோ நான் ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு சொன்னேன். நான் சொன்னேன் சரி என்ன பண்ண முடியும் 2 கேம் லூஸ், அடுத்த நாள் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ட்ரா பண்ணி பாருன்னு சொன்னேன். he got very angry with me. he says no other advice you have all. then I said மேபி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் வச்சுட்டியோன்னு தோணித்து எனக்கு. மேபி கொஞ்சம் யோசிச்சு, அது நானும் ரொம்ப சாஃப்டாக சொன்னேன், ஏன்னா என்ன ரியாக்ஷன் வரும்னு தெரியாது, நாங்கள் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். மேபி கொஞ்சம் யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படி then he turned around and said சார் இதெல்லாம் I know how to do. if you have any ideas about chess that time you advise me. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நம்மளும் சும்மா இருந்தோம், நம்ம அட்வைஸ் கொடுக்காடிக்கு சும்மா தான் இருந்தோம், என்னை பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் you're shouting at me. so I said see so much if I knew about chess you think I would have married you. நானே ஆடி இருக்க மாட்டேன், அது முடியல இருந்தா உங்ககிட்ட மாட்டின்னு இருக்கேன்னு. so then at the middle of the road he looked at me and he started laughing and he said come on let's go back and eat. and I said நான் நடக்கிறதா இல்லை, you please get a taxi for me 5 kilometers I'm not walking back. so in a way I think because we kind of went எல்லா டோர்னமெண்ட்டும் சேர்ந்து போனதுனால there's a lot of familiarity that many things doesn't have to be explained. இப்போ அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்தால் கூட இட் டசன்ட் ஹேவ் டு பி எக்ஸ்பிளைன், இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஆல்சோ ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் அதனால நான் கோச்சுக்கு போகிறது இது அது இல்லை. ஸோ ஐ திங்க் இஃப் யூ ஆஸ்க் வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் அ மேரேஜ், தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த பியூட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு உங்களோட நேரத்தை எங்களோட பஞ்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Download Decathlon app, purchase above rupees 6,000 to win 1.2 lakh gift cards.